வணக்கம் நேயர்களே. இன்று ஜூன் 2, 2026 செவ்வாய்க்கிழமை. நோர்வே தமிழ் முற்றைச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். வெறியூட்டப் பொருள்கள் பறிமுதல். வெப்பமான இளவேனில் நோர்வே தலைநகரில் தீ. இனி விரிவான செய்திகள். வெறியூட்டப் பொருள்கள் பறிமுதல். வடநோர்வே த்ரோம்சோ நகரில் பன்னாட்டு வெறியூட்டப் பொருள் போதைப்பொருள் வலையமைப்புக்கு எதிராக நடத்தப்பட்ட நடவடிக்கையில் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்ணளவாக 6 கிலோ வெறியூட்டப் பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் 4 பேர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். வெப்பமான இளவேனில் இந்த ஆண்டு நோர்வே வரலாற்றிலேயே மிக வெப்பமான இளவேனில் காலமாக பதிவாகியுள்ளது. குறிப்பாக வடநோர்வே மற்றும் ஆர்க்டிக் பகுதிகளில் வழக்கத்தை விட அதிக வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். நோர்வே தலைநகரில் தீ. ஒஸ்லோவில் கம்ல ஒஸ்லோ பகுதியில் இன்று செவ்வாய் மாலை ஏற்பட்ட தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இருப்பினும் கரும்புகை பரவக்கூடும் என்பதால் அப்பகுதி மக்கள் சாளரங்களை மூடி வைக்குமாறும் வெளியே செல்லுவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.